Hello friends, today we are going to discuss about cookies. You guys thought it was a biscuit? Of course. But in this video, we are going to see about cookies which is present in our disk. Just then. Well, இந்த குக்கீஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர்லேருந்து தான் நமக்கு வருது. ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை நம்ம போய் விசிட் பண்ணுறோன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் சர்வர்லேருந்து நம்மளுக்கு குக்கீஸை சென்ட் பண்ணுவாங்க. ஒய்? பிகாஸ் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சைட்டை நம்ம போய் விசிட் பண்ணுறோம் பார்க்குறோன்னா அப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம். லாகின் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் அதே சைட்டை நான் மல்டிபிள் டைம்ஸ் போய் விசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு டைமும் நம்மளால் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் குக்கீஸை நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் குக்கீஸ் அப்படின்ட்டு கீழே ஆப்ஷன் காமிக்கும், அக்செப்ட் ஆர் டிக்ளைன்ட்டு. சப்போஸ் நம்ம அக்செப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு வாட்டி நம்ம அந்த சைட்டை வியூ பண்ணும்போது நம்மளோட லாகின் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்காது. டேரெக்டாக வந்து நம்மளோட சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்மளோட அந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ், கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கும் போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கும். ஸோ குக்கீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் எ டெக்ஸ்ட் ஃபைல். நம்மளோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸை எல்லாமே வாட்ச் பண்ணுறது தான் வந்து குக்கீஸ். நம்ம என்ன சைட்டை போய் விசிட் பண்ணுறோம் இது எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குக்கி ஐடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 people இருக்காங்க, அந்த 10 peopleக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் குக்கி ஐடி இருக்கும். அதை வச்சு நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணலாம், ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸை. ஸோ இந்த குக்கீஸால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டை ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணும்போது லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாம் கேட்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பாப்அப் மாரி டிஸ்பிளே ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷால் ஐ சேவ் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே சைட்டை செகண்ட் டைம் போய் விசிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். நம்ம திருப்பியும் போய் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து டைப் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து குக்கீஸோட பெனிஃபிட். ஸோ நம்மளுக்கும் அந்த வெப்சைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த குக்கீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவசி எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை சர்ச் பண்ணுற இருந்தாலும் கூகுளில் போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, அண்ட் தென் ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கூகுளுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்ணதுலேருந்து டில் நவ் அப் டு தி எண்ட் நம்மளோட ஃபுட் பிரிண்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்து கூகுளில் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸை குக்கீஸ்லேருந்து மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இல்லை, சர்வர்லேருந்து நம்மளோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸை ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் ஒரு ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குக்கி ஐடி இருக்கும். அந்த ஐடியை நம்ம சர்வரில் போட்டாலே நம்மளோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ப்ரைவசி வந்து யாருக்கும் விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது வந்து இன்காக்னிட்டிவ் மோடில் ப்ரௌஸ் பண்ணும்போது எந்த குக்கீஸும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகாது. அண்ட் தென் நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு வெப்சைட் சேஃபஸ்ட் வெப்சைட்டா இல்லையா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான். என்ன ப்ரோட்டோகால்னா HTTP ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த HTTPல லாஸ்ட்ல எஸ் அப்படின்ற லெட்டர் ஆட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு செக்யூர்டு. பிகாஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்டு அப்படின்னு மீனிங். பட் அந்த லாஸ்ட்ல வந்து எஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அது சேஃபஸ்ட் வெப்சைட் கிடையாது. ஒரு வெப்சைட்ல இப்போ நம்ம லாகின் பண்றோம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதை வந்து ஒரு HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அதை சென்ட் பண்ணும்போது அது என்கிரிப்டே ஆயிருக்காது. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும், ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியும். பட் இதுவே வந்து அதே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம ஒரு இதில் லாகின் பண்ணும்போது இதுவே HTTPS சைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டேட்டா போகும்போது என்கிரிப்ட் ஆகி சர்வர் சைடுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTTP அண்ட் HTTPS ப்ரோட்டோகால். ஸோ இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.